கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் இளம் குடும்பஸ்தரை டிப்பர் வாகனத்தால் மோதுவதற்கு விரைந்து வந்த மண் கொள்ளை குழு மடக்கி பிடித்த பொதுமக்கள். மஹிந்த ராஜபக்சதான் கடவுள், இந்த அரசாங்கம் அவரை கடவுளாக நினைக்க வேண்டும். அனுர யாழ்ப்பாணம் சென்று நடைபயணம் செய்கின்றார் என்றால் அதற்கு காரணம் மஹிந்த ராஜபக்சதான். பாராளுமன்றத்திற்குள் அதிரடி கருத்தை தெரிவித்த அர்ஜுனா ராமநாதன். பிரதமருக்கு எதிராக கொண்டு வரப்பட உள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை, சஜித் பிரேமதாசவின் அதிரடி நடவடிக்கை. பௌத்தத்தையும் சிங்களத்தையும் பாதுகாக்க நாங்கள் இருக்கின்றோம், அனுரவுக்கு எதிராக களத்தில் குதித்த சரத் வீரசேகர. கண்டி மாவட்டத்தில் மண் சரிவு அபாயத்திலிருந்து வெளிவந்த அதிசய பொருள், முத்துமாரியம்மன் ஆலய வளாகத்தில் இடம்பெற்ற அதிசயம். பாதாள உலக குழுவின் தலைவன் அதிரடி கைது, மடக்கி பிடித்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வடக்கில் சுதந்திரமாக நடைபயிற்சி செய்ய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவே காரணம். அவரை அரசாங்கம் கடவுளாக நினைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இடம்பெற்று வரும் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜேவிபியினர் தான் நாட்டில் இனவாதத்தை பரப்பி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி வடக்குக்கு வருகை தந்து இனவாதத்தை தூண்டுவதை நாங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டோம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், வடக்கில் நிறைவேற்றப்பட வேண்டிய பல விடயங்கள் உள்ளன. ஜனாதிபதியின் வடக்கு வருகையின் போது பலாலியில் உள்ள காணிகள் விடுவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. வடக்கு மக்கள் நம்பி வாக்களித்தனர். தமிழ் மக்களின் பிரபாகரன் போல ஜனாதிபதி இருப்பார் என நினைத்தே வடக்கு மக்கள் அவருக்கு வாக்களித்தனர். வடக்கில் வந்து பொங்கல் கொண்டாட அவருக்கு நாங்கள் வாக்களிக்கவில்லை. தெற்கில் உள்ளவர்கள் இனவாதத்தை பரப்பவே வடக்குக்கு வருவதாக ஜனாதிபதி அன்றைய தினம் கூறியிருந்தார். நான் அதை மறுக்கிறேன் என தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திருவையாறு பகுதியில் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு எதிராக குரல் கொடுத்து குடும்பஸ்தர் ஒருவர் சட்டவிரோத மணல் அகழ்வோரால் திட்டமிடப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து கொலையாளி பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இதனை அடுத்து இன்று கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட டிப்பர் வாகனம் விடுவிக்கப்பட்டது. விடுவிக்கப்பட்டதை அடுத்து கொலை செய்யப்பட்ட குடும்பஸ்தரின் அண்ணன் மீது டிப்பர் வாகனத்தால் ஏற்றி கொலை செய்ய முயற்சித்தனர். அத்தோடு மணல் அகழ்வை தடுக்க முயற்சிக்கும் எல்லோரையும் டிப்பரால் அடித்துக் கொள்வேன் எனவும் அங்கு கூடியிருந்தவர்களுக்கு டிப்பர் வாகனத்தின் உரிமையாளரால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. எல்லாரும் சொல்றேன்
என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்களுக்கு இதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் என்ன சொல்லுங்க? என்ன சம்பந்தம் இருக்கு உங்களுக்கு? கால ஒருத்தர் கால தான் உழைக்கல. உங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கு நான் உங்களை முட்டவே இல்லை. உங்களை முட்டவே இல்லை. அதுக்கு சும்மா வந்து பாருங்க. தேவையில்லாம் ஒன்று என்ன கடிச்சு வைக்கிறேன். இங்கே கால் உலகம் அடையாளம் கடை பாருங்க. இங்கே கால் வைக்குது அந்த அடையாளம் பாருங்க. முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர நேற்று செவ்வாய்க்கிழமை பத்ரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில், திருகோணமலை கடலோர பகுதியில் புத்தர் சிலை ஒன்றை நிறுவியமைக்காக பௌத்த பிக்குகள் உள்ளிட்ட 10 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை அரசாங்கத்தின் திட்டமிட்ட சதி என தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் விளக்குகையில், திருகோணமலையில் குறித்த இடத்தில் புத்தர் சிலை ஒன்றை நிறுவுவதற்கு நகர்ப்புற அபிவிருத்தி அதிகார சபையினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த இடத்தை சுற்றி வேலி அமைப்பதற்கும் அனுமதி கிடைத்துள்ளது. மேலும் கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தினால் 1951ஆம் ஆண்டு முதல் அங்கிருந்த தகம் பாடசாலையை புனரமைப்பதற்கான தெளிவான அனுமதி கடிதமும் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறான உத்தியோகபூர்வ ஆவணங்கள் இருக்கும் நிலையில் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சார்பில் முன்னிலையான ஒரு சிங்கள சட்டத்தரணி அந்த ஆவணங்கள் போலியானவை என கூறி பிக்குகளை சிறையில் அடைக்க கடுமையாக முயற்சித்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். குறித்த இடத்தில் மேசை ஒன்றின் மீது புத்தர் சிலையை வைக்கப்பட்டது என்றும் அது மழையினால் சேதமடையாமல் இருக்க தற்காலிக மறைப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்த வீரசேகர, மாலையில் அங்கு வந்து பிரித் பாராயணம் செய்த பிக்குகள் மற்றும் பொதுமக்களே கடலோர பாதுகாப்பு சட்டத்தை மீறியதாக கூறி கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று சுட்டிக்காட்டினார். இதேவேளை திருகோணமலை கடற்கரையோரங்களில் சுமார் 8 கோவில்கள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 34 சட்டவிரோத கோவில்களை அகற்றுமாறு நீதிமன்ற உத்தரவு இருந்தும் அவை இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். வடநாக்கல பகுதியில் பௌத்த சிதைவுகளை அழித்து அதன் மீது சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்த பூசாரி உள்ளிட்ட குழுவினர் கைது செய்யப்பட்ட போதிலும் 2 வருடங்கள் கடந்தும் அவர்கள் மீது இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என சுட்டிக்காட்டிய அவர், பௌத்த பிக்குகளுக்கு எதிராக மாத்திரம் சட்டமா அதிபர் திணைக்களம் பாரபட்சமாக நடப்பதாக தெரிவித்தார். அரசாங்கத்தின் இவ்வாறான நகர்வுகள் குறித்து அவர் மேலும் கூறுகையில், ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சரவை பௌத்த மதத்திற்கு எதிராக செயல்படுவதாலேயே அரசு அதிகாரிகளும் இவ்வாறு நடந்து கொள்வதாக தெரிவித்தார். சிலை வழிபாடு காட்டு மிராண்டித்தனமானது என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறியுள்ளதாகவும், இலங்கை ஒரு பௌத்த நாடு அல்ல என அவர் வெளிநாடுகளில் பிரச்சாரம் செய்வதாகவும் வீரசேகர சாடினார். அத்துடன் புதிய அரசியல் அமைப்பு ஊடாக இலங்கையை ஒரு மத சார்பற்ற நாடாக மாற்ற பிரதமர் முயற்சிப்பதாகவும், இது அரசியல் அமைப்பின் 9வது பிரிவில் உள்ள பௌத்த மதத்தை பாதுகாக்கும் கடப்பாட்டிற்கும் எதிரானது என்றும் அவர் கூறினார். மேலும் ஜனாதிபதி வடக்குக்கு சென்று திஸ்ஸ விகாரைக்கு வருபவர்கள் வெறுப்பை பரப்புவதாக கூறியமை சிங்கள பௌத்த வாக்குகளை பெற்று ஜனாதிபதியான அவருக்கு அழகல்ல என்றும், அரசாங்கம் என்பது நாட்டின் உரிமையாளர் அல்ல, வெறும் பாதுகாவலர் மட்டுமே என்பதையும் அவர் நினைவூட்டினார். எனவே நாட்டின் அடையாளத்தையும் பௌத்த மதத்தையும் சீரழிக்க அரசாங்கத்திற்கு இடமளிக்க முடியாது என அவர் தனது உரையில் வலியுறுத்தினார். பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை சரியான நேரத்தில் சரியான முறையில் முன்வைக்க நடவடிக்கை எடுப்போம். இந்த பிரேரணையை எப்போது முன்வைப்பது என்பதனை எதிர்க்கட்சியை தீர்மானிக்க வேண்டுமே தவிர அரசாங்கத்தால் தீர்மானிக்க முடியாது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். பிரதமருக்கு எதிராக எதிர்க்கட்சியினரால் கையெழுத்திடப்படுவதாக கூறப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணை பாராளுமன்றத்தில் இதுவரையில் முன்வைக்கப்படாமல் இருப்பது தொடர்பில் ஆளும் கட்சியினரால் நேற்று செவ்வாய்க்கிழமை சபையில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கே பதிலளிக்கையிலேயே எதிர்க்கட்சி
தலைவர் இவ்வாறு கூறினார். நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைக்கும் போது பின்பற்ற வேண்டிய விடயங்கள் உள்ளன. அரசியல் அமைப்பில் அது தொடர்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைக்கும் உரிமை எங்களுக்கு உள்ளது. அதற்கான காலம், நேரம், இடம் தொடர்பில் எதிர்க்கட்சியே தீர்மானிக்க வேண்டும். இதனை அரசாங்கம் தீர்மானிக்க முடியாது. அரசாங்கம் கூறும் நேரத்தில், கூறும் இடத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணையை செயற்படுத்துவதற்கு நாங்கள் தயாரில்லை. நாங்கள் நம்பிக்கையில்லா பிரேரணையை சரியான நேரத்தில் சரியான முறையில் கொண்டு வருவோம். இதில் இன்னும் கையெழுத்திடாத எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலர் உள்ளனர். அந்த கையெழுத்துக்களை பெற்று முறையாக நாங்கள் அதனை முன்வைப்போம். இதேவேளை கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் 2 நாள் அல்ல, நாளை முதல் 3 நாட்களுக்கு விவாதத்தை நடத்தினாலும் அதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். அதேபோன்று டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்குவதாக தெரிவிக்கப்பட்ட நிவாரணங்கள் இதுவரை வழங்கப்படாமல் இருப்பது தொடர்பில் எதிர்க்கட்சி சபை ஒத்திவைப்பு பிரேரணை ஒன்றை இந்த வாரம் கொண்டு வர இருக்கின்றோம். அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதனால் அந்த வாரம் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் விவாதித்து அடுத்த வாரம் அனர்த்தம் தொடர்பில் விவாதிப்பதற்கு நாங்கள் தயார் என்றார். வெளிநாட்டில் உள்ள பாதாள உலக கும்பல் தலைவரின் சகா ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் விசாரணை பிரிவினரால் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் விசாரணை பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சந்தேக நபர் அனுராதபுரம் மீக்கலைவே சியம்பலன் கமுவ பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் கல்கமுவ பிரதேசத்தை சேர்ந்த 39 வயதுடையவர் ஆவார். சந்தேக நபரிடமிருந்து துப்பாக்கி மற்றும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் விசாரணை பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். கண்டி மாவட்டத்தில் கலகா தெல்தோட்டை கல்லந்தென்ன கீழ் பிரிவில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வளாகத்தில் அபூர்வ கற்பாறை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் டிட்வா சூறாவளியினால் குறித்த ஆலய வளாகத்தில் மண் சரிவு ஏற்பட்டது. இந்த மண் சரிவினை தொடர்ந்து குறித்த கற்பாறை ஆலய வளாகத்திற்கு வந்துள்ளதாகவும் கற்பாறையின் ஒரு பகுதி நீல நிறத்தில் காட்சியளிப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் பொதுமக்கள் வழங்கிய தகவல்களுக்கு அமைய கலகா போலீசார் கற்பாறைக்கு பாதுகாப்பு வழங்கியுள்ளனர். தேசிய இரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரண அதிகார சபை அதிகாரிகள் அங்கு சென்று ஆய்வு செய்துள்ளனர். 2 நாட்களுக்குள் இந்த கற்பாறை தொடர்பில் அறிக்கையை வழங்க உள்ளதாக தேசிய இரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரண அதிகார சபை தெரிவித்துள்ளது. யாழ் கொடிகாமம் பகுதியில் இடம்பெற்ற படுகொலை சம்பவம் தொடர்பில் குற்றவாளிகளாக காணப்பட்ட 2 யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கியுள்ளது. கொடிகாமம் மந்தைவெளி பகுதியில் கடந்த 2010ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அப்பகுதியை சேர்ந்த 60 வயதுடைய முதியவர் ஒருவர் கோடாரி மற்றும் பொல்லுகளால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். கொலை சம்பவம் தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் யாழ் மேல் நீதிமன்றில் நடைபெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் வழக்கு தீர்ப்புக்காக திகதியிடப்பட்டிருந்தது. தீர்ப்புக்காக வழக்கு மன்றில் நீதிபதி DS சூசைதாஸ் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிரிகளான 2 மன்று நியாயமான சந்தேகங்களுக்கு அப்பால் குற்றவாளிக்காக கண்ட 2 மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஜனாதிபதியால் தீர்மானிக்கப்படும் திகதியில் நிர்ணயிக்கப்படும் இடத்தில் குற்றவாளியின் உயிர் பிரியும் வரை தூக்கிலிடுமாறு இந்த மன்று பரிந்துரைக்கிறது என்று நீதிபதி தீர்ப்பளித்தார். கடந்த வாரங்களுடன் ஒப்பிடுகையில் உள்ளூர் சந்தையில் முட்டை விலையில் குறிப்பிடத்தக்க அளவு வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. குறித்த விடயத்தை அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது. முட்டை ஒன்று சுமார் ரூ.30க்கு விற்கப்படுவதாக வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் சில இடங்களில் 26, 28 ரூபாய்க்கும் விற்கப்படுவதாக சங்கம் குறிப்பிட்டுள்ளது. முட்டை உற்பத்தி அதிகரித்துள்ளதே இந்த விலை வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என குறித்த சங்கத்தின் செயலாளர் அனுரஸ்ரீ மாரசிங்க தெரிவித்துள்ளார்.